ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு களைஞ்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்ல வெண்ணெய் மாதிரி மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில அரைச்சு கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வடிகட்டியில போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூட இந்த மாவை சேர்த்துக்கோங்க. நீங்க நார்மலா எவ்வளவு தண்ணி விட்டு அரைப்பீங்களோ அந்த மாதிரி மாவு அரைச்சுக்கலாம். இப்ப அடுப்புல வச்சு நல்லா இதை கிளற ஆரம்பிக்கலாம். மிதமான தீயில வச்சு கிளறிக்கலாம். இந்த மெத்தட்ல பண்ற மாவு பால் கொழுக்கட்டை, நார்மல் கொழுக்கட்டை, மோதகம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். மாவு அவ்வளவு சாஃப்டா இருக்கும். மாவு மெதுவா இந்த மாதிரி ஹார்டாக ஆரம்பிக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஈர கை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னா மாவு ஒட்டாம இருக்கணும். அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மாவை இறக்கணும்னே இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லு இல்லாட்டி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்ல மாவை இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால மாவு நல்ல ஸ்மூத்தா கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்லா இந்த மாதிரி கையால ஒரு நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. இதை உடனே எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சு ஒரு ஈர துணி போட்டு நல்லா டைட்டா கவர் பண்ணி வச்சிடுங்க. இல்லாட்டி காஞ்சு போயிடும். சின்ன சின்னதா இந்த மாதிரி உருட்டிக்கிட்டோம்னா பால் கொழுக்கட்டை பண்றதுக்கு, அம்மணி கொழுக்கட்டை அல்லது மணி கொழுக்கட்டை பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இட்லி தட்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு வச்சிருக்கேன். இப்ப ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை வச்சு 7ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அம்மணி கொழுக்கட்டை வெந்து ரெடியா இருக்கு. கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா 1/2 மணி நேரம் களைஞ்சிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நெத்து பருப்பா இருக்கணும். ரொம்ப குழஞ்சு வெந்துடக்கூடாது. அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்க கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸ் பொரிச்ச பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க தூள் பெருங்காயம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்ப முதல்ல இந்த பச்சை மிளகாய், இந்த உப்பு, இந்த பெருங்காயம் இது 3 மட்டும் அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இப்ப இந்த உளுந்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் நெருநெருன்னு அரைச்சிக்கிட்டா போதும். ஜஸ்ட் ஒரு 3 இல்ல 4 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாணலியில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம், 4-5 கருவேப்பிலை இலைகள் சின்ன சின்ன பீஸா கிள்ளி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்கிறப்ப ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த உளுந்து கலவையை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாசனை போன உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட உளுந்து பூரணம் அல்லது கார பூரணம் தயார். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இந்த அம்மணி கொழுக்கட்டைகளை எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த உளுந்து பூரணத்துல இருந்து 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ உங்களோட சுவை அளவுக்கு ஏற்றபடி இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட உளுந்து அம்மணி கொழுக்கட்டைகள் தயார்.